வெல்கம் டு ட்ரம் சினிமாஸ் 2.0. ஸோ கூலி திரைப்படத்துடைய ரிலீஸ் வந்து கிட்ட நெருங்கியாச்சு. எல்லா பக்கமுமே பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க இந்த திரைப்படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா இல்லையா? பட் புக் பண்ணிட்டீங்கன்னா எந்த தியேட்டர் எந்த டைம் அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோடைய காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ படத்தோட ரிலீஸ் நெருங்கினங்க படத்தை பத்தி ஏகப்பட்ட தியரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. சின்ன சின்ன தியரிஸ்ல இல்ல பயங்கரமான தியரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ அதுல இப்ப இன்னைக்கு போயிட்டு இருக்கிற ஒரு தியரி பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த ட்ரம் சினிமாஸ் 2.0 சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் மிஸ் பண்றீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்தை பத்தி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தியரிஸ்லாம் வந்து போயிட்டு இருக்கு. உபேந்திரா வந்து பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக்ல இறந்துருவாரு, டைம் டிராவல் பண்ணி உபேந்திரா போய் கூட்டு வர மாதிரி கதை இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் மெயினா அந்த டைம் டிராவல் தியரி தான் பயங்கரமா வந்து போயிட்டு இருக்கு. ஆனா லோகேஷ் கனகராஜ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு டைம் டிராவல் எல்லாம் கிடையாது அப்படிங்கறத சொல்லிட்டாரு. இருந்துமே பாத்தீங்கன்னா இந்த டைம் டிராவல் தியரில சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த டைம் டிராவலை தாண்டி இன்னொரு ஃபேண்டசி தியரியுமே வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. அதாவது இந்த திரைப்படத்துடைய ட்ரெயிலர்ல ஒரு கட்டில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்ல ஒரு ஆள் வந்து அப்படியே ரத்தம் வெடிச்சு சாகிற மாதிரி ஒரு கட்டு ஒண்ணு வச்சிருந்திருப்பாங்க. சோ அந்த கட்டுல வந்து பாத்தீங்கன்னா யாரும் சுடுற மாதிரியோ அது உள்ள இருந்து யாரும் கொலை பண்ற மாதிரியோ எதுவுமே இருக்காது. அப்படியே காருக்குள்ள உட்கார்ந்து இருப்பாரு, அப்படியே பாத்தீங்கன்னா ரத்தம் தெரிச்சு செத்துருவாரு. இது எப்படி அப்படிங்கிறது ஒரு குழப்பமா தான் இருக்கு. இப்ப இதை பத்தி தான் பாத்தீங்கன்னா இதை வச்சு ஒரு ஃபேண்டசி தியரி ஒண்ணு போயிட்டு இருக்கு. சோ இதுக்கான டீட்டெயிலா இந்த ட்ரெய்லர்ல வந்து கொடுத்துட்டாங்க. என்ன அப்படிங்கறத நான் போக சொல்றேன். சோ இப்ப போயிட்டு இருக்கிற தியரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொலையை பண்றது வந்து ஒரு இன்விசிபிள் மேன், அதாவது கண்ணுக்கே தெரியாத ஒரு ஆளு இதுதான் வந்து இந்த கொலையை வந்து பண்றாரு. சோ அந்த ஆள் வந்து வில்லன் குரூப்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆளு, மேபி அது வந்து சௌபினா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் தியரி வந்து போயிட்டு இருக்கு. அதாவது இந்த இன்விசிபிள் கான்செப்ட் வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஏப்பா டைம் டிராவலே பரவாயில்ல, இது என்ன பயங்கரமான தியரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுதுங்க. அதாவது இது எப்படி சாறாங்க அப்படிங்கிற டீட்டெயில இந்த ட்ரெய்லர்ல காமிச்சிட்டாங்க. சத்யராஜ் வந்துட்டு ஏதோ ஒரு இன்ஜெக்ஷனை ஒரு பணத்தோட கழுத்துல குத்துறாரு, அதன் மூலயமா இப்படி வெடிச்சு சாகிற மாதிரி தான் இந்த இருக்க போகுது. இப்ப நீங்க கேட்கலாம், அப்ப எதுக்கு இந்த பணத்துக்கு வந்து இந்த இன்ஜெக்ஷனை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். மேபி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா வந்து டெஸ்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி டெட் பாடிஸை வச்சு டெஸ்ட் பண்ற மாதிரி கூட இருக்கலாம். அதுக்கப்புறமா அந்த ஆளுக்கு வந்து இந்த இன்ஜெக்ஷனை குத்தி அவர் வந்துட்டு இப்படி வெடிச்சு சாற மாதிரி அந்த ஒரு கட்டு வச்சிருக்கலாம். அப்படிதான் பார்த்தீங்கன்னா கதை இருக்க போகுது. இந்த தியரோபா இன்விசிபிள் மேன் கதைலாம் கண்டிப்பா பார்த்தா இருக்க போறது கிடையாது. இந்த மாதிரி ஃபேண்டசியான விஷயங்களும் லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கவும் மாட்டாரு. சோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த சோசியல் மீடியால போயிட்டு இருக்கிற இந்த படத்தை பத்தி பயங்கரமான தியரி. இந்த தியரியை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போக இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆக்டர் எஸ்கே அவர் வந்து கேமியா பண்றது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ரூம் ஒன்று இப்ப 2-3 நாள்ல போயிட்டு இருந்தது. அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி இப்ப எஸ்கேவே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் வந்து இந்த கூடு திரைப்பட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனேன், என்னோட வீட்டு பக்கத்துல தான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்து நடந்துருந்துச்சு, அதுக்காக சும்மா லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ஸ்டார்லாம் பாக்கறதுக்காக நான் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பிகாஸ் அவர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சூப்பர் ஸ்டாரோடைய ஃபேனு. சோ அதனால சூப்பர் ஸ்டாரை பாக்கறதுக்காக அந்த செட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிருக்காரு. மற்றபடி நான் வந்து திரைப்படத்துல கேமியாலாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி எஸ்கேவே பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. சோ அப்ப இந்த எஸ்கே கேம் பாத்தீங்கன்னா முழுக்க ரூமர் தான். சோ ஏற்கனவே ஜெயில திரைப்படத்திலே எஸ்கே கேமியா பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ரூமர்லாம் வந்து இருந்தது. சோ இது போக இந்த கூலி திரைப்படம் வந்து எல்சிக்குள்ள வருமா அப்படிங்கறத பயங்கரமா எக்ஸ்பெக்டேஷன் இருந்துட்டு இருக்கு. சோ லோகேஷ் கனகராஜ் பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லிட்டாரு, இந்த படம் வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோன் பிலிம் தான், இந்த படம் வந்து எல்சிக்குள்ள வரப்போறது கிடையாது அப்படிங்கறத கிளியரா சொல்லிட்டாரு. அண்ட் ஆல்சோ இந்த திரைப்படத்துக்கு பாத்தீங்கன்னா பார்ட் 2வே கிடையாது, கரெக்டான ஸ்டார்டிங்கோ கரெக்டான எண்டிங்கோ படத்துக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்தில் லோகேஷ் கனகராஜ் பத்தினா சொல்லிட்டாரு. சோ இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூலி திரைப்படத்தை பத்தி சோசியல் மீடியால போயிட்டு இருக்க தியரிஸ் பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் மட்டும் சூப்பரான ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.